வணக்கம் நண்பர்களே. நம்ம குக்கிங் vlogல இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்தி மீன் குழம்பு மற்றும் வறுவல். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மத்தி மீன் 1 கிலோ எடுத்துருக்கோம். அதில் 1/2 கிலோ தனியாக நம்ம வறுவலுக்கு எடுத்து வச்சாச்சு. மீதுக்கு 1/2 கிலோவை நல்லா இது மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக செதில் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வாயோட பகுதி மட்டும் வெட்டி வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு மீன் குழம்பு வச்சிடலாம். ஒரு வாணலியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு வடகம் எடுத்து அதை நல்லா சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க. இந்த வடகம் சேர்த்து சமைக்கும்போது குழம்போட டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். இந்த வடகம் ப்ரிப்பேர் பண்ணுற வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வடகம் நல்லா வதங்கணும். இது வதங்கினோன்னே நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மீன் குழம்புக்கு நம்ம சின்ன வெங்காயம் போடும்போது மீன் குழம்போட டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு வேணும்னா கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா உப்பு ஆட் பண்ணும்போது வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பூண்டும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா கீறி விட்டு ஆட் பண்ணிக்கங்க. ஒரு 4 பச்சை மிளகா போதும். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சின்னதாக இருந்தால் 4 தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 அல்லது ஒரு 1.25 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மீன் குழம்புல மாங்காய் சேர்த்து நம்ம சமைக்க போகிறோம். உங்களுக்கும் மாங்காய் போட்ட மீன் குழம்பு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மாங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை மாங்காய் பிடிக்காது அப்படின்னா இதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் நான் 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மல்லித்தூளை சேர்த்துக்கோங்க. ஏன்னா மல்லித்தூளை ஆட் பண்ணும்போது குழம்போட திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அடுத்ததாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெறும் மசாலா மட்டும் இருக்கிறனால உங்களுக்கு அடி பிடிக்கும். அதனால் லைட்டாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றிட வேணாம். இந்த மசாலாலாம் உங்களுக்கு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள், அது மாதிரி அந்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புளி எடுத்து முன்னாடியே கரைச்சி வச்சுருங்க. நம்ம தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த புளி கரைச்சிலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மீன் குழம்பு புளிப்பாக இருக்கும் பொழுது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் நம்ம ஆல்ரெடி மாங்காய் வேறு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் மாங்காய் ஆட் பண்ணலன்னா அதுக்கேற்ற மாதிரி புளி போட்டுக்கோங்க. இல்லை மாங்காய் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா புளியோட அளவு கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். ஏன்னா மாங்காய்லாம் நல்லா வேகணும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கும் பொழுது நம்ம ஆட் பண்ண தூளோட பச்சை வாசனையெல்லாம் போயிடும். அப்படி பச்சை வாசனை போனோடனே நீங்கள் அடுப்பை அணைச்சிடலாம். ஏன்னா நீங்கள் மீனை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழம்பை கொதிக்க விட்டீங்க அப்படின்னா மீன் துண்டு துண்டாக உடஞ்சி போயிடும். மீனை ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து பாருங்கள். ஏன்னா மீன் உடையவும் இல்லை, அது நல்லா வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. வாங்க நம்ம அடுத்தது வறுவல் எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். வறுவலுக்கு ரொம்ப பெரிய அளவில் மசாலாலாம் சேர்க்கணும் அவசியமே கிடையாதுங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இதை 3 மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. மத்தி மீன் நீங்கள் வாங்கும்போது ரொம்ப பெரிய சைஸ் வாங்கிடாதீங்க. ஏன்னா அதில் முள் அதிகமாக இருக்கும். சின்ன சைஸாக வாங்கும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் கேரளா சைட்லாம் போனீங்கன்னா மேக்ஸிமம் மத்தி மீன் வறுவல் தான் அங்கே அதிகமாக இருக்கும். இந்த மத்தி மீனில் தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப அத்தியாவசிய சத்தான விட்டமின் B12 அதிகமாக இருக்குது. சரி நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.